இந்த ஒரு இடம் மட்டும் இல்லைனா நமக்கு திருநாவுக்கரசருடைய தேவாரமே கிடச்சிருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதுதான் திருவதிகை வீரட்டானம். சமண சமயத்தில் இந்த திருநாவுக்கரசருக்கு கடுமையான வயிற்று வலி, அதாவது சூளை நோய் வருது. அப்போ அவரோட கடைசி காலகட்டத்தில் அவங்க அக்காவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவதிகை வீரட்டானத்துக்கு வர திலகவதியாரை பார்க்க. அப்போ அவங்க அக்காவை பார்த்த உடனே கண்ணீர் மல்க இவ்வளோ நாள் பிரிஞ்சுட்டு இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இந்த திருவதிகை வீரட்டானத்து இறைவன்ட்டு அவங்க அக்கா கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ முதல்ல தமிழ் பாடுறார் திருநாவுக்கரசர். அதுதான் கூற்றாயினவாறு விளக்ககளிர் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் தேவாரம். இது மூவராலும் பாடல் பெற்ற தலம். அதுலேயும் முக்கியமாக சுந்தரர் இந்த கோவிலுக்கு வராமலே, அதாவது திருநாவுக்கரசருடைய பாதம் பட்ட இடத்த நான் எப்படி இங்கே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து இந்த கோயிலுக்கு வடக்கே இருக்க சித்தவட மடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மடத்திலிருந்தே தம்மானை அறியாத அப்படின்ற பதிகத்தை பாடியிருக்கார். திருநாவுக்கரசர் தேவாரம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த கூற்றாயினவாறு தேவாரம். அது இந்த திருவதிகை வீரட்டானத்தில் பாடினது. அந்த பதிகம் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கிட்டத்தட்ட 16 திருப்பதிகங்கள் திருநாவுக்கரசர் இந்த கோயிலுக்காக பாடியிருக்காரு. அதை தாண்டி ஞானசம்பந்தர் ஒரு பதிகம், சுந்தரர் ஒரு பதிகம், கிட்டத்தட்ட 18 பதிகம் இந்த திருவதிகை வீரட்டானத்தில் இருக்குது. அதுலேயும் நடுநாட்டில் ரொம்ப சிறப்பு பெற்ற ஒரு திருத்தலம் தான் திருவதிகை வீரட்டானம். திருநாவுக்கரசரை நீங்கள் உணரணும்னா திருவதிகை வீரட்டானம் வந்தால் கண்டிப்பாக உங்களால் உணர முடியும். ஏன்னா திருநாவுக்கரசு பெருமான் பல தொண்டுகள் செஞ்சு பல தேவார பதிகங்கள் பாடி வாழ்ந்த இடம் தான் இந்த திருவதிகை. அதனால் அவர் இன்னமும் இந்த இடத்துல இருக்காருன்றதை நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் உணரலாம்.